சொன்னது போல தேவனை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது மிகவும் சிரமமாகிறது. Now suppose a child is there. உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வெச்சீங்க. Take for example a child, and the father. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தகப்பன் அதை எடுத்துக்கொள்வோம். Now when the father says jump, the child jumps. அப்பா குதி அப்படினு சொன்னா பிள்ளை குதிச்சிரும். Because the child is confident that the father will hold him. ஏன்னா அப்பா என்னை பிடித்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கு. Whatever the father says, the child does. அப்பா என்னெல்லாம் சொல்றாரு அந்த பிள்ளை செய்கிறது. Because the child walks in total confidence about the father's love. ஏனென்றால் அப்பாவை குறித்து அப்பாவுடைய அன்பை குறித்து முழு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. There is no doubt in that child's mind. பிள்ளையுடைய மனதில கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. There is no doubt in the child's mind that this father may be a thief, robber, murderer. ஏன் அப்பா ஒருவேளை கொலைகாரனா இருப்பானோன்ற ஒரு சந்தேகம் கொஞ்சம் கூட பிள்ளைக்கு கிடையாது. He may do me some harm. எனக்கு ஏதாவது கெடுதலை செஞ்சிருவாரோ. Sadly in this evil world there are some fathers who do their own children harm. ஆனா என்ன வருத்தமா இந்த பொல்லாத உலகத்திலே தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கே கெடுதல் செய்யற அப்பாக்கள் இருக்காங்க. There are situations like that. சில சூழ்நிலை எல்லாம் அப்படி இருக்குது. But when a child grows up in that kind of situation, you can imagine what kind of a nervous wreck that child will be. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள். Now how much better do you think a child of God will be like when he thinks of his father, the heavenly father, like that? என்னுடைய பரலோக பிதா அப்படிப்பட்டவர் என்பதை ஒரு விசுவாசி நினைக்கும்போது அந்த விசுவாசியின் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. The heavenly father is the one that's killing people. The heavenly father is the one that's possibly making people sick. The heavenly father is the one that is responsible for all the disasters and calamities going on in this world. You think? விசுவாசி என்ன நினைக்கிறான்? பரலோக பிதா தான் இவனை கொல்லுகிறார், பரலோக பிதா தான் வியாதியை கொடுக்கிறார், பரலோக பிதா தான் நடக்கிற எல்லா அட்டூழியங்களுக்கும் எல்லா அழிவுகளுக்கும் காரணம், இப்படி எல்லாம் எண்ணிக்கொள்ளுகிறான். He's responsible for the poverty and all that goes with it. தரித்திரம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாத்துக்கும் காரணம் தேவன் தான். He is responsible for all the problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் தான் காரணம். If you think like that, then how would you relate to God as your heavenly father? இப்படி எல்லாம் அவரை குறித்து எண்ணும்போது தேவன் பரலோக பிதா என்ற நினைப்பிலே எவ்வாறு அவரோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்க முடியும்? See, that's the difference between Jesus and the Jewish people in those days. அந்த நாட்களிலே இயேசுவுக்கும் யூத ஜனங்களுக்கும் இருந்த வித்தியாசமே அதுதான். Jesus had absolutely no doubt about the heavenly father. இயேசுவுக்கு பரலோக பிதாவை குறித்து கொஞ்சம் கூட கடுகளவும் சந்தேகம் இல்லை. He knew that his father was good. தன்னுடைய பிதா நல்லவர் என்பதை இயேசு அறிந்திருந்தார். He knew that his father will never do anything evil. என்னுடைய பிதா ஒருபோதும் எனக்கு தீமையை செய்ய மாட்டார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். He trusted in the heavenly father. He trusted in the heavenly father. பரலோக பிதாவை அவர் நம்பினார். But the Jewish people who were covenant people, the people of God in that time, did not completely believe so. ஆனா யூத ஜனங்கள் அந்த சமயத்துல உடன்படிக்கையின் ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை போல பிதாவை குறித்து அப்படி நம்பவில்லை. The very disciples of Jesus asked this question to Jesus. இயேசுவின் சீஷர்களே இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்டார்கள். When Jesus met a blind man and there's a great miracle going to happen now, Jesus is meeting this blind man, he's going to heal him, and the disciples are asking him, Master, who did sin, him or his parents? Some ancestor has sinned so that this man is now sick, or God has made him sick. அன்பார்வையற்ற இவனை இயேசு சந்திக்கிறார். இப்போது ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. ஆனா சீஷர்கள் என்ன கேக்குறாங்க? ரபி, இவன் குருடனாய் பிறந்து விட்டானே, இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா, அல்லது கடவுள் இப்படி இவனுக்கு செய்து விட்டாரா? That's the way they are looking at it. அப்படிதான் அவர் அதை பார்க்கிறார்கள். But God is responsible for it. அதாவது இந்த நிலைமைக்கு கடவுள் தான் பொறுப்பு. But Jesus said it is not his parents. ஆனா இயேசு என்ன சொல்றார்? அது அவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல. Nor this man has sinned. அல்லது அவன் செய்த பாவமும் கிடையாது. But that the works of God should be made manifest in him. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். What is the works of God? தேவனுடைய கிரியைகள் என்றால் என்ன? The works of God is not manifest through the blindness or any kind of sickness. தேவனுடைய கிரியைகள் இந்த குருட்டுத்தன்மை அல்லது வேறு எந்த விதமான வியாதி அதன் மூலமாய் வெளிப்படுவதில்லை. The works of God is manifest through the healing and the deliverance that God brings. தேவன் கொடுக்கிற சுகம், தேவன் கொடுக்கிற விடுதலை, அதன் மூலமாக தான் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. So Jesus is saying this is just yet another opportunity to see God manifest himself. ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்துவதற்கு இது இன்னும் ஒரு வாய்ப்பு என்கிறார். It's not his parents, it's not this man, it's a sin, or God didn't make him like that. No, it is because
the manifestation of God's power and love can be seen. இது அவனுடைய பாவம் கிடையாது, அவன் பெற்றோர்கள் செய்த பாவம் கிடையாது, கடவுளும் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி செய்து விடவில்லை. மாறாக தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்கிறார். What Jesus was saying is this, basically in common man's language. அதாவது சாதாரணமா சொல்லணும்னா இயேசுவானவர் என்ன சொல்ல வருகிறார் அங்கே? In this fallen world, these kinds of things happen. விழுந்து போன உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. Because the world is a sad place today. ஏனென்றால் இந்த உலகம் இன்றைக்கு ரொம்ப வருத்தமான ஒரு இடமா இருக்கு. There is a great deal of sickness and pain and suffering and so on. நிறைய வியாதி, வேதனை, வலி போன்ற காரியங்கள் இருக்கிறது. But then when God gets involved in a person's life, He uses this as an opportunity to manifest His glory and His power and His love towards man by healing and setting that man ஆனால் free. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அவனை ஆசீர்வதித்து இப்படியாக தன்னுடைய கிரியைகளை அவனுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். The work of God is not to make sick, the work of God is to heal the man from his sickness. வியாதிப்படுத்துவது தேவனுடைய கிரியை அல்ல, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய கிரியை. Sickness is already there. By sin it has entered into this world. வியாதி ஏற்கனவே இருக்கு, பாவத்தின் மூலமா இந்த உலகத்திலே இது நுழைந்து விட்டது. God doesn't have to bring sickness into this world. The sickness is already here. தேவன் வியாதியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வியாதி ஏற்கனவே இருக்கிறது. When the devil entered, when the devil was allowed to enter people's life, he brought sickness. மக்களுடைய வாழ்க்கையிலே நுழைவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே அவன் வியாதியை கொண்டு வருகிறான். Through sin all of this has come. பாவத்தின் மூலமா இதெல்லாம் வந்து விட்டது. God doesn't have to send sickness from heaven, and on top of that he does not have any sickness in heaven to send. தேவன் பரலோகத்திலிருந்து வியாதி அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, வியாதி அனுப்புவதற்கு பரலோகத்தில் அவர்கிட்ட எந்த ஒரு வியாதியும் கிடையாது. Do you think that God has got packaged sicknesses in heaven? நினைக்கிறீங்களா பரலோகத்துல வியாதி எல்லாம் கர்த்தர் பொட்டலமா கட்டி வச்சிருக்காரு? Heaven is not a sick place, it's a wonderful place. பரலோகம் என்பது வியாதிகள் நிறைந்த இடம் அல்ல, அற்புதமான ஒரு இடம். In heaven there is no poverty. பரலோகத்துல தரித்திரமே In கிடையாது. heaven there is no sickness. பரலோகத்துல வியாதியே கிடையாது. In the realm in which God is, there is none of these things. தேவன் வசிக்கிற இடத்திலே மண்டலத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே So கிடையாது. to say that God gives is nonsense, because how can he give that which he does not have? ஆகவே தேவன் கொடுக்கிறார் என்று சொல்வதே முட்டாள்தனம். ஏன்னா அவரிடம் இல்லாத ஒன்றை அவர் எப்படி கொடுக்க முடியும்? He does not give sickness because he does not have sickness. அவர் வியாதியை கொடுக்க முடியாது, ஏன்னா அவரிடம் வியாதியே கிடையாது. He didn't have any sickness. அவரிடத்தில் வியாதி என்பது கிடையாது. அவர் தொட்டதனால யாருக்காவது வியாதி வந்ததா? Did he sickness left people because he touched them? அவர் தொட்டதனால மக்களை விட்டு வியாதிகள் நீங்கினது. So he is a healing God. ஆகவே அவர் சுகமாக்குகிற தேவன். See, these kinds of doubts have to go from our mind. நம்முடைய மனதிலிருந்து இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். That God is not the one behind all of this. அது இதுக்கு பின்னால எல்லாம் கர்த்தர் இருப்பதில்லை. God is the one that is ready to manifest His glory and His love in the midst of all these things. இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியிலே தேவன் தம்முடைய அன்பையும் மகிமையும் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அதை நாம் என்ன வேண்டும்? Turn with me to the book of Job. We'll touch upon it a little bit. Let's do a little bit more. யோபின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் கவனிப்போம். This is so important because faith begins where the will of God is known. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது மட்டுமே அங்கிருந்துதான் விசுவாசமே ஆரம்பிக்கிறது. If you are doubtful about what God's will is, then faith cannot even begin. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் பிறகு விசுவாசம் ஆரம்பமாகவே முடியாது. Faith begins where the will of God is known. தேவனுடைய சித்தம் அறியப்படுகிற அந்த இடத்திலே தான் விசுவாசமே ஆரம்பமாகிறது. So it's important that we know that God's will is not sickness, God's will is healing and well-being. ஆகவேதான் வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல, சுகம் நல்வாழ்வு தான் தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிவது ரொம்ப முக்கியம். That's why it's very important to know that poverty is not God's will, prosperity is God's will. ஆகவேதான் தரித்திரம் தேவனுடைய சித்தம் அல்ல, செழிப்பு மட்டுமே தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிய வேண்டியது முக்கியம். The church these days is in a very sad condition because we have to preach long sermons for many days to show that this is the will of God. இன்னைக்கு சபையானது ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கு. ஆகவேதான் இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை பல மாதங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி போதிக்க வேண்டியிருக்கு. Why do we have to do that? Because people believe the contrary. ஏன் நம்ம அப்படி எல்லாம் போதிக்க வேண்டியிருக்கோம்? மக்கள் அதுக்கு எதிர்மாறாய் நம்புகிறார்கள். But it's God's will that you be well. It's God's will that you be prosperous. ஆனால் நீங்க நன்றாய் இருக்க வேண்டும், செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். John, the disciple of Jesus, who moved very closely with Jesus and knew the heart of God and heart of Jesus and heart of God through Jesus, said this, "Beloved, I wish above all things that you prosper and be in health, even as your soul prospers."
இயேசுவுக்கு மிக நெருக்கமாயிருந்த சீஷனாகிய யோவான் இயேசுவின் உள்ளத்தை நன்றாய் அறிந்திருந்தவன், இயேசுவின் மூலமாய் பிதாவுடைய உள்ளத்தை நன்றாய் அறிந்திருந்தவன். அவன் என்ன சொல்லுகிறான்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. He wants you to have well-being in all areas of your life. That's the will of God. தேவனுடைய சித்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். Well-being spiritually, physically, mentally, emotionally, and financially, and socially, and in every way. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, பிறகு சமுதாயத்திலே, எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். Well-being in every way is the will of God. எல்லாவற்றிலும் நீங்கள் நன்றாய் இருப்பதே, நல்வாழ்வு வாழ்வதே தேவனுடைய சித்தம். Families being broken is not the will of God. குடும்பங்கள் உடைந்திருப்பது தேவ சித்தம் அல்ல.